ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் இந்த பதிவின் மூலம் மேலும் பல அரிய தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அனைவரும் ஆர்வத்துடன் இப்பொழுது நமது தமிழ் புது வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. இதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன நல்ல விஷயங்கள், இந்த புதிய வருஷத்தில் நமக்கு என்ன குட் நியூஸ் என்பதுதான் எல்லோருக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மேஷரவி மேஷ மண்டலத்துக்குள் சூரியன் வரக்கூடிய நாள், அதுதான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்றிலிருந்து சித்திரை மாதம் பிறக்கிறது. சித்திரை மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். மீன ராசியில் புதன் வக்கரத்தில் இருக்கிறது. சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் என்ற கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகிறது. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனத்தில் செவ்வாய் பிரவேசம், அதாவது இது நாள் வரை கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 22/4/2024 சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனத்தில் பிரவேசமாகிறது. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷத்தில் சுக்கிரன் சஞ்சாரமாகிறது. அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்யவிருக்கிறது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேஷத்தில் புதன் சஞ்சாரமாகிறது. அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28/5, அதாவது மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கிறது. சித்திரை மாதத்தில் வேற என்னென்ன சிறப்பான விஷயங்கள் என்றால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாள் சஷ்டி விரதம். சித்திரை மாதம் 4ஆம் தேதி ராம நவமி. சித்திரை மாதம் 6ஆம் தேதி சுக்லபக்ஷ ஏகாதசியாக இருக்கிறது. சித்திரை மாதத்துக்கு 10ஆம் தேதி இங்கிலீஷ் டேட் 23/4/2024 சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறது. இது மிகவும் சாணித்தியமான ஒன்று. அம்மன் வழிபாடு செய்பவர்கள், குறிப்பாக துர்கா வழிபாடு செய்வதற்கு இது ஒரு உகந்த தினம். குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி. அதன் சிறப்பு என்ன என்பது ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனி காணொளிகளாக கொடுத்திருக்கிறோம். வருட பிறப்புக்குண்டான காணொளிகளையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறோம். சித்திரை மாதம் 20ஆம் தேதி, அதாவது மே 3ஆம் தேதி குரு அஸ்தமனம் ஆகிறது. சித்திரை மாதம் 21ஆம் தேதி சர்வ ஏகாதேசி. சித்திரை மாதம் 23ஆம் தேதி சுக்கிரன் அஸ்தங்கமாகிறார். சித்திரை மாதம் 27ஆம் தேதி அக்ஷய திருதியை என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியின் சாணித்தியம் அனைவருக்குமே என்னவென்பது தெரியும். சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. சித்திரை மாதம் 30ஆம் தேதி சுக்லபக்ஷ சஷ்டி திருதி, அதாவது 13/5. இத்துடன் இந்த சித்திரை மாதம் முடிகிறது. பெயர்ச்சி என்று வரும்பொழுது குரு பெயர்ச்சி இருக்கிறது. மாதாந்திர கிரகங்களும் சில கிரகங்கள் வக்ர நிவர்த்தி, சில கிரகங்களின் பெயர்ச்சியும் இருக்கிறது. இந்த சிறப்பான கிரக மாற்றங்கள், இந்த சிறப்பான பெயர்ச்சிகள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ், எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த பலன்களை மிகவும் துல்லியமாக கணித்திருக்கிறோம். எனவே இதில் பிளஸ் என்று வரும்பொழுது நீங்கள் தைரியமாக மேலும் மேன்மையான விஷயங்களை செய்து கொள்ளலாம். ஏதேனும் சிறு மைனஸ் இருந்தால் கொஞ்சம் அமைதியாக உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் என்ன கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் என்ன செய்ய இருக்கிறது என்பதை விவரமாக காண்போம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி. மகரத்துக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் உச்சமடைந்திருக்கிறார். ராசியாதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து ராசிக்கு 3ஆம் வீட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் அதிபதி, ராசிக்கு பாக்யாதிபதி புதன். இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி, ராசிக்கு பாக்யாதிபதி புதன் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதாவது ரெட்ராகிரஷனில் இருந்த இந்த மெர்க்குரி என்ற பிளானட் இனி ஸ்ட்ரெயிட் மோஷனில் வரும்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பாக்கியங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். இவர்களது ஒர்க் ஆம்பியன்ஸில் இது நாள் வரை இருந்த அந்த அன்னெசரி டென்ஷன் என்பது இவர்களை விட்டு விலகும்.
சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். பொதுவாகவே 3, 6, 11ஆம் வீடுகளில் அசுப கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு வரும்பொழுது நிகரற்ற நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்கு லாபஸ்தான அதிபதி, சுகஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். இது நாள் வரை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு மளவென்று நடக்கும். அதாவது ஒரு வீடு விற்பனையாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனத்தை விற்று மேலும் ஒரு நல்ல வாகனம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இவர்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள், அது வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம், அல்லது உத்தியோகத்தில் அடுத்த இலக்கை நோக்கி இவர்கள் காலை எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கலாம். வெளிநாடு பயணம், வெளிநாடு தொடர்பு, அதற்குண்டான விசா அப்ரூவல், அப்பாயின்மெண்ட் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். மேஷ ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் கூட்டணி மகர ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி, அதாவது மகரத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தை சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார். இதனால் இவர்களது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தவிர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பிரவேசம் செய்து ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கவிருப்பது நிறைய விஷயங்களில் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இது நாள் வரை நிறைய விஷயங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் இந்த சித்திரை மாதத்தின் கிரக நிலைகளும் மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது. அவரவர் வயதை பொறுத்து பெற்றோர்களின் உடல் நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும், அது ஒரு சாதாரண கரண்ட் பில்லாக இருக்கட்டும், அல்லது கார்பரேஷன் டாக்ஸாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது அரசாங்க வரிகளாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் என்பது இவர்களது உடலில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கும். கவனமாக கையாண்டு இயற்கை வைத்திய முறைகளை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே ராசிக்கு குரு பார்வை வரவிருப்பதனால் அனைத்து கஷ்டங்களும் மிகவும் எளிதாக இவர்களுக்கு விலகும். மேலும் மேலும் இவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்வது, சிவ வழிபாடு செய்வது இவர்களுக்கு நிறைய விஷயங்களில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.